எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பச்சைப்பயிறு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அதில். ஆனால் நம்ம பச்சைப்பயிறு வச்சு யூஸ்வலாக ஏதாவது ஒரு பருப்பு இல்லைனா முளைக்கட்டின பயிறு இல்லைனா நம்ம தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்றது உண்டு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு 2 வித்தியாசமான ரெசிபீஸ் உங்களோட தான் ஷேர் பண்ண போகிறேன். இது ஒன்று பச்சைப்பயிறு பனியாரம், இன்னொன்று பச்சைப்பயிறு டோக்லா. கேட்கவே வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ஸோ வாங்க இது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பச்சைப்பயிர் ஊற வைக்கலாம். நான் 280 கிராம் கப்பில் 1 கப் அளவு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 8 மணி நேரம் ஊற வைங்க. முடிஞ்சால் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கலாம். ஆனால் குறைஞ்சதும் 8 மணி நேரம் இது ஊறணும். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பயிர் நல்லா உப்பி இருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைக்கணும். இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து 1/2 கப் உளுத்தம் பருப்பு கழுவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைங்க. ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறி இருக்கு. இதில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணி வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நல்லா விழுதாக அரைங்க. அரைச்சி வச்சிருக்கிற பயிறு மாவோட அரைச்ச உளுந்தையும் போடுங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 2 மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க. கலந்த மாவு கொஞ்சம் புளிக்கணும். இது அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் 3 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. அடுத்து பனியாரத்துக்கு தேவையான மற்ற பொருட்களை ரெடி பண்ணலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, 1 பச்சை மிளகாய் நறுக்கினது, 1 சின்ன துண்டு இஞ்சி நறுக்கினது, கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வெங்காய கலவையை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பனியார மாவு இப்போ ரெடி. பனியார சட்டியை சூடு பண்ணி ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. குழியோட எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி லேசாக கிண்டி விடுங்க. பாருங்க நான் எப்படி செய்கிறேன்னு. அப்போதான் பனியாரம் ஒட்டாமல் வரும். எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக பனியார மாவை ஊற்றுங்க. 3/4 அளவு ஊற்றினா போதும். ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை மறுபக்கம் திருப்பலாம். இப்போ மெதுவாக செக் பண்ணி பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. ஸோ நான் அடுத்த பக்கம் திருப்புறேன். பாருங்கள் எல்லா பக்கமும் எண்ணெய் போட்டதுனால பனியாரம் ஒட்டாமல் வருது. இந்த பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இது எடுத்துடலாம். ஆரோக்கியமான பச்சைப்பயிறு பனியாரம் இப்போ தயார். சூடாக பரிமாறுங்க. பச்சைப்பயிறு டோக்லா செய்ய நான் 1 கப் பச்சைப்பயிறு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். பயிறு நல்லா ஊறி உப்பி இருக்கு.
தண்ணியை வடிகட்டிட்டு இதை மிக்சர் ஜாரில் அரைக்க போகிறேன். இதோட 3 பச்சை மிளகாய் நறுக்குனது, 1 இன்ச் துண்டு இஞ்சி நறுக்குனது, 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிருங்க. இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றுங்க. பாருங்க, மாவு இந்த மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து இட்லி குக்கரை ரெடி பண்ணலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடுங்க. நான் டோக்லா செய்ய இந்த கேக் டின் யூஸ் பண்ணுறேன். இது என்னோட இட்லி குக்கரில் ஃபிட் ஆகும், அதனால யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் குக்கர் இல்லைன்னா ஸ்டீமரில் ஃபிட் ஆகிற பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எல்லா பக்கமும் கிரீஸ் பண்ணுங்கள். அடுத்து இதில் 1.5 டீஸ்பூன் ஈனோ ஃப்ரூட் சால்ட் போட்டு உடனே மிக்ஸ் பண்ணுங்க. கலந்த மாவை கேக் டின்ல ஊற்றி இட்லி குக்கரில் வைங்க. குக்கரை மூடி 15 இருந்து 20 நிமிஷத்துக்கு வேக வைங்க. 15 நிமிஷம் கழிச்சு டோக்லாவை செக் பண்ணி பாருங்க. டோக்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வெளியில எடுத்துருங்க. டோக்லா கொஞ்சம் ஆறதுக்குள்ள சிரப் செய்யலாம். இதுக்கு சாஸ்பேன்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமா உப்பு, 3 டீஸ்பூன் சர்க்கரை போடுங்க. சர்க்கரை கரைஞ்சு தண்ணி கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தோட சாறு ஊத்துங்க. இந்த ஸ்டேஜ்ல சிரப் டேஸ்ட் பண்ணி ஃப்ளேவர்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சர்க்கரையோ உப்போ தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். செஞ்ச சிரப்பை டோக்லா மேல ஊத்துங்க. அடுத்து தாளிப்பு கரண்டியில 1.5 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 4 பச்சை மிளகாய் கீறினது, கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. தாளிச்ச பொருட்களை டோக்லா மேல ஊத்துங்க. பரிமாறும் போது இது மேல கொஞ்சம் தேங்காய் துருவல், நறுக்குன கொத்தமல்லி போட்டு சூடா சர்வ் பண்ணுங்க. ஸோ பச்சைப்பயிர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான ரெசிபீஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப வித்தியாசமான ரெசிபீஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.